நான் யார்? யாருங்க? என்னுடைய திருநாமம் என்ன? நான் சொல்வதை நீ அறிந்து கொள். சரிங்க, நான் கேட்கணும். ஆமா. அக்கா 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 கந்தெடுத்த கந்தாயி என்ன இந்த பக்கம் ஆடுறங்க. அகில உலகத்திலே சொல்லு 38 கோடி ஏவலம் 48,000 ரிஷிமார்களாம் ஜன்னல் கந்தர்கள் அத்தனைக்கு பாலர்கள் தேவாதி தேவர்கள். இந்த தேவருக்குமே மும்மூர்த்தி தேவர்கள் 3 பெயர். இந்த அகில உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள்கள் சரியாக 3 பெயர். யார் யாருங்க? சிவன், பிரம்மா, பிரம்மா, சிவன், விஷ்ணு. இப்படிக்கு 3 பெயர். 3 பேர். இந்த பிரம்மனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? நாள்தோறும் யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவபேதங்கள். யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவபேதங்கள். இதையெல்லாம் படைக்கக்கூடிய தொழில் பிரம்மதேவனுக்கு. இந்த சிவனாருக்கு என்ன வேலை? ஒரு உயிரானது பிறந்துவிட்டால் மட்டும் போதாது. உண்ண உணவும் இருக்க இடமும் செய்வதற்கு வேலையும் சாப்பாடும் இதுவெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உயிர் ஜீவனானது வாழும். அதனால் படைக்கு அந்த சிவனாருக்கு என்ன வேலை? அன்றாடம் படி அளக்கும் தொழில் சிவபெருமானுக்கு. அந்த சிவனையும் பார்வதியும் தாய் தந்தை என்பார். உலகத்திற்கே தாய் தந்தை. சிவனும் பார்வதியும் தான் தாய் தந்தை. அன்னவருக்கு அவிதமான வேலை. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? நல்லவராக இருந்தால் அவருக்கு நல்வழி காமிப்பேன். நல்லவரா இருந்தா இப்படி போப்பா, இப்படி நீ நல்லா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல வழியை காமிப்பேன். அதே தீயவராக இருந்தால் காசு பணம் எவ்வளவு வேணுமா அவன் பிறக்கும் போது கூட அவ்வளவு காசு இருக்கிறது இல்லையோ அதை விட அதிகமாக அள்ளி 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 கொடுப்பேன். சரி. எதற்கு? தீவனாக இருந்தா அள்ளி அள்ளி கொடுத்து இப்ப திடீர்னு தான் வழியில் நடந்து போறாங்க, போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடறாங்க. எதுக்கு? எல்லாம் ஒரு ஆணவத்துக்கு. இது இந்த ஆணவத்தை எல்லாம் அடக்கதான் நான் அவதரித்திருக்கிறேன். நல்லவராக தான் நல்வழி காமிப்பேன். அதே தீவராக இருந்தால் ஆசை காமித்து அவரை கொண்டு குவிப்பது என் தொழிலாகும். பெயர் என்னவோ? நான் சொல்வது எப்படி சொல்? அருமை சொல்லுங்க. எனக்கு எத்தனை பெயர்? நந்தன், முகுந்தன், நமக்கோடி நாராயணன், ஆபத்து பாண்டவன், அநாதரட்சகன், அநாதரட்சகன். ஆமாடப்பா. அகில உலகத்திலே ஓரடி ஈரடி இந்த அகில உலகத்தை அளந்த மாயவன். பறக்கின்ற பருந்தலிலே நான் செந்தலைகருடன், ஓடுகின்ற நதியிலே நான் கிருஷ்ணா நதி. திருமால் என்று சொல்லக்கூடிய இந்த அகிலமே போற்றக்கூடிய பெருமாள் மகாவிஷ்ணு மாய கண்ணன்.
சாமி ஏழுமலை புன்றாமா ஏழுமலை பொன்னுராமன். ஏழுமலை பொன்னுராமா அவ்வளவு ஒரு அழகான பேர். சாமி சீமான கடைக்காரா நான் எப்படா சீமனாவர் பண்ண? ஸ்ரீமந்த நாராயணா ஸ்ரீமந்த நமோ நாராயணா. சாமி ஆட்டுக்கறி வருதா? நான் எப்படா கசாப்பு கடை வச்சிருந்தேன்? அட அரிகறி வருதா? சாமி பக்கவாயினே சாமி பகவானே. சாமி தாங்கள் என்று தெரியாமல் படிக்கு தப்பா தவற பேசிருந்தா தாங்கள் தான் மன்னிச்சுக்கிட்டு போக வேண்டும் சாமி. இவன் மட்டும் நல்லச்சிட்டு போவா, நான் மட்டும் பொண்ணுச்சுக்கிட்டே போகணும். இல்லங்க மன்னிக்க வேணும் சாமி. இருந்த முதலுமே அகில உலகத்திலே யுகங்கள் சரியாக எத்தனை? 4 யுகம். ஆயா 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 மகராஜே மகரா இங்க கூத்தாடுறாங்க அங்க என்ன பேசிட்டு இருக்கிற? 4 யுகம். என்ன யுகம்? கிரேதா திரேதா துபாபரத கலியுகம். தெரியுதா தெரியுதா துவாபரத்துல கலியிரும். கலியுறது தெரியுது பாக்குறது தான் உன் வாயில வரும். நீங்க தானே சொல்றீங்க, நான் ஏதாவது சொன்னா நான் அப்படியே சொல்லிட்டேன். கிரேதா திரேதா துபாபரத கலியுகம். தெரியுதா தெரியுதா துவாபரத்துல கலியிரும். டேய் டேய் பைத்தியம், டேய் மிண்டலு என்ன நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். கிரேதா கிரீதா திரேதா ஏங்க எனக்கு வாய் கொஞ்சம் சொல்லலாது, நாக்கு சொல்லலாது. என்னங்க? ஏன்னு கேளுங்க. இப்ப குழந்தை போறதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி நாக்கில வைப்பாங்கல்ல. ஆமா நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சக்கரை தண்ணி வைப்பாங்க. அப்பனை பத்த பாட்டியோ இல்ல அம்மாவை பத்த பாட்டியோ வைப்பாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஒரு வயசான இருந்தா கொடுப்பாங்க. நான் போறக்கும் போது அப்படி என்ன பண்ணிருச்சு, எங்க அம்மாவை பத்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாம கிளவிக்கிட்டு போய் சக்கரை தண்ணி கொடுக்க அந்த கிளவி வந்து நாதிர முண்டை நாக்குல சக்கரை தண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி என் பொச்சில வச்சு விட்டுட்டான். அது வந்து நாக்கு சொல்லலாதுங்க. அது வந்து நாக்கு கொஞ்சம் ஓலையை பிரிக்கும். டேய் நம்பா உன் கதையே வேணாம்டா சாமி. ஏங்க என்ன கொஞ்சம் கதைக்குது கேக்குறீங்களா? ஒரே கதை வேணும். சரி விட்டுருங்க. காவல ஓ கிரேதா திரேதா துவாபரத்துல கலியுகம். கலியுகம். சரி விட்டுருங்க. உகம் கலியுகம். எனக்கு அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், தசவதாரம் எடுத்த பரந்தாமன் நான். எனக்கு சரியாக 10 அவதாரம். ஏங்க தங்களுக்கு தசாவதாரம் 10ன்னு சொன்னீங்களே, எந்தெந்த யுகத்துல எத்தனை அவதாரம் எடுத்தீங்க, என்னென்ன அவதாரம் எடுத்தீங்க சொல்லுங்க. என்ன வாக்கு கேக்குது? புடி வாய் அந்த அந்த புடி 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 கீழ வந்து புடி 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 புடி. ஏங்க கோபங்களே அடேங்க போடிப்பா சாமி. நமது போருக்கு பீமன் அவனே பொறுமையிலே தருமரி ஆயுசுல மார்கண்டேயன் குடுப்பதிலே குண்டையவள்ளல் கர்ணனுக்கு நிகராகப்பட்டவன். நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய வயது சிறிது அவங்க இருந்தாலும் அண்ணா. ஆமாங்க. பேர் சொல்ல வயது கிடையாது.
அப்பேர் உண்ட அவங்க அண்ணன் அவர்கள் நம்ம தம்பி வந்திருக்கிறான் அவங்க நம்ம கொடுத்து அப்ப என்பதற்காக எவ்வளவுதான் பீரோல பணம் காசு இருந்தாலும் அவங்க இப்பேர் கொண்ட ராஜ்யசபையில கொடுக்க முடியுமா? பேர் சொல்லாதுங்க. மனசு வருமா? இருக்கிற இடத்துல தான் குடுக்கிறதுக்கு மனசு வரும். குடுக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வருமா? அந்த மாதிரி என்ன ஆறுயிர் அண்ணனா கொடுத்த அண்ணன் படிக்காக அவங்க 50 ரூபாய் எள்ளி கொடுத்திருக்கிறாங்க. ஆளுக்கு 25 ரூபாய் வச்சுக்காங்கன்னு சொல்லி தருவாரா? அப்பேர் கொண்ட குணப்படுத்துறது தான். ஆமாங்க தாயா என்னம்மா பேர் என்னம்மா? குடுக்குது. பேர் என்னம்மா? வள்ளியம்மா. பேர் என்ன சொல்லுங்க பாலா? பாத்தியா எப்படி நம்ம பேரை வந்துருக்கான். அந்த ஆயா பேர் என்ன சொல்லுவாங்களா? வள்ளியம்மா கிடையாது. அந்த ஆயா பேர் பள்ளியம்மா கிடையாது. நான் புது பேர் வச்சுக்கிறேன். என்னது? ஆயா பேர் குசுவு. குசு கூடாது. குஸ்படா டே தாயலி. ஓய் நமது தாய் மகாலட்சுமி நம்ம பேரை வந்திருக்கான். நம்ம கொடுக்கலாம். ஒரு நல்ல மனசு பாத்தியா? ஆமாங்க. இதுதான் ஒரு நல்ல மனசு. ஆமாங்க. இருக்கிற இடத்துல குடுக்கிறதுக்கே என்ன வரும்? கண்டிப்பா நெஞ்சாது 100 கோடி வணக்கம். இருந்தாலும் நான் யார் இருந்த போதிலுமே எனக்கு அவதாரங்கள் எத்தனை? 10 அவதாரம் தசாவதாரம் 10 சொன்னீங்க. 4 யுகம். 4 யுகத்தில் சரியாக 10 அவதாரம். என்னண்ணே? முதல் யுகம் பேர் என்ன? கிரேதா யுகம். கிரேதா யுகத்திலே எனக்கு சரியாக 6 அவதாரங்கள். என்னென்ன அவதாரம்? 6 அவதாரம். முதல் அவதாரம் பெயர் என்ன? இந்த அகில உலகத்திலே மச்சம். மச்சம் அப்படி என்றால் என்ன? மச்சம் யாருக்கு சாமி தெரியும்? அது மட்டுமா? மச்சம்னா கட்டில் காடு. கட்டில் வித்தியாசமா இருக்குதுடா அப்பா நீ பேசுறது. ஆமா மச்சம்ன்றா கட்டில் தானே. எந்த ஊர்ரா நீயே? பக்கத்துல திருத்திரப்பூண்டி. அதெல்லாம் வராது. இருந்தாலுமே மச்சம் என்றால் கட்டில். அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அது செத்தா கூட அது பொழைச்சா கூட இதோ தூங்காத ஜீவன். அட இரவும் பகலும் செத்தா கூட கண்ணு மூடாத ஜீவன் என்னன்னு கேக்குறீங்க? நான் ஒரே ஆளு தான். ஆமாங்க. உங்க கூட கண்ணா இல்ல ஏண்டா அங்க இருந்து வண்டியில வரான். கொஞ்ச தூரம் வந்தோன்னே நல்லா பேசுறாளு இப்படிங்கிற சாமி. அது புலத்துற வருஷம். அது போன வருஷம். அட நைட்டும் பகலும் தூங்காத ஒரே ஜீவன் எங்க பாட்டியை மட்டும் தான். கண்டார் ஒரு கட்டில படுத்துக்கிட்டு திண்ணில சாவின்னு வர மாட்டேங்குது அவளுக்கு. பேரா டே வாட என்ன அவங்கெல்லாம் ஒரு நல்லது புண்ணியம் செஞ்சவங்கடா. கொலாய் செஞ்சாவ எனக்கு இருக்கிற காடு சொத்து போற வித்து தின்னுட்டா. என்ன கற்பழிச்சுட்டாங்க? என்ன விபச்சாரம் பண்றாங்க? நம்ம சிரிச்சு விடுவேன். சிரிக்காதீங்க, முறைச்சு விடுங்க. இருந்தாலுமே அந்த ஜீவன் என்ன என்று கேள்றா, அத நானா சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க? மீன். தான். சரி, மீன் ஏன் தூங்க மாட்டேங்குது? ஏன் தூங்க மாட்டேங்குது? செத்து கருவடா போனாலும் கண்டாலோட மீன் கண்ணு மூணுனாங்குது. அது தனியா பாருங்க, ஒரு மீன் தூண்டில புடிச்சு பின்னுக்குள்ள குத்தி பாக்க கண்ணை மூட மாட்டேங்குது. ஏன் இது கண்ணை மூட மாட்டேங்குது? இப்ப நமக்கு கண்ணை மூடி திறங்கிறதுக்கு கண் இமை இருக்குது. அந்த மீனுக்கு கண் இமை இருக்குதா? கிடையாது. அதனாலதான் இரவும் பகலும் தூங்காத ஜீவன் மீன். அந்த மீனாக அவதாரம் எடுத்து இந்த கண் இமை இல்லைன்னா யாரும் தூங்க மாட்டாங்க. சாமியே இருப்பீங்க. சாமி உங்களுக்கு 30 தேங்காய்ன்றது 3 தேங்காய் உடைக்கணும். சாமி சாமி கடவுளை 30 தேங்காய் சொல்லிட்டு 3 தேங்காய் தான். எங்க சாமியே இருப்பீங்க. எங்க பொட்டிக்கார பையனுக்கு அந்த கண் இமை 2 கொண்டு வெட்டி விடுங்க. ஏன்டா பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் போனா பேய் ஆட ஆரம்பிச்சிருவான். கண்டனக்கா டே கவலா, அப்படி மீனாக அவதாரம் உண்டு சோமகா சூரனை கொன்று குவித்தேன். இது முதல் அவதாரம். உண்மை. இரண்டாவது ஆமை அவதாரம். அதற்காக தேவரா அனுமர் அமிர்தம் கடந்து இருக்கும் பொழுது அமிர்த பானை ஒரு பக்கமாக சாய்ந்ததினால் பெரு தாமையாக ரூபம் கொண்டு அந்த சாய்ந்த பானையை நேராக செய்து தேவருக்கெல்லாம் அமிர்தம் தந்து. இது இரண்டாவது அவதாரம், ஆமை அவதாரம். இரண்டாவது இந்த அகில உலகத்திலே தீபாவளி அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க, அந்த பண்டிகை எப்படி வந்துச்சு? நரகாசூரன் என் உடல் நான்
இந்த மாயவன் ஒரு பன்றியாக ரூபம் கொண்டேன். ஒரு பன்னியா அவதாரம் எடுத்து நரகாசூரன். நரகம் என்றால் நரகம் என்றால் பிய்யி. ஆமா விளக்கமா சொன்னாதாங்க அவனுக்கு தெரியும். இந்த நரகம் என்ன அவனுக்கு தெரியாதுங்க. ஏன்னா நீங்க படிச்சவரு. அவன் வந்து எத்தனாவது படிச்சீங்க? எத்தனாவதுங்க? நான் 13வது படிச்சிருக்கேன். அதனால நீங்க சொல்றது அவருக்கு புரியாது. அதுல ஒரு கோட்டை. அதுல ஒரு கோட்டைன்னா அது என்னது? நரகல். நரகல் என்ன? மலம். மலம் என்ன? அதான்டா இது. நீ காலையில எந்திரிச்சு முடிச்சு மூஞ்சி கழுவுற. ஆமாங்க. மூஞ்சி கழுவி டீ சாப்பிடுற. டீ சாப்பிட்டு என்ன பண்ணுற? டீ சாப்பிட்டு பல்லு விளக்குவேன். அதுக்கு மேல சாப்பிடுவேன். அதுக்கு மேல பீ பேலுவேன். அதேதான் நரகல்னா பீ. ஆமா. ஒரு கோட்டை. அதுலயே ஒரு கோட்டை. இதுலயே ஒரு கோட்டையா? ஆடோ சண்டாளா. இவ்வளவு ஒண்ணு பிய்ய அவ்வளவு தூரத்துல கட்டத்துல எவ்வளவு நாத்து நாருது. அதுல ஒரு பிய்ய கட்டி வச்சுக்கிற ஒரு கோட்டையே. அது மட்டும் அது பாடி மட்டும் மௌன பாடி பரவாயில்லங்க. அதுல ஒரு கோட்டை. அதையே ஒரு அரக்க ஆண்டு வந்தான் நரகாசுரன். அவனை கொல்லணும். ஏன்னா 60,000 கன்னி பெண்களை சிறையெடுத்து வச்சிருக்கிறான். அவனை கொல்லணுமே. எப்படி கொல்றது? அதனால அதை தின்ப மிருகம் என்ன? அதை திங்கிற மிருகம் நாய் இருக்குது. நாயை விட அதிகமாக திங்கிறது கோழி. காலையிலே கலந்து கொச்சி. அதை விட அதை விட என்னன்னு எனக்கு தெரியாது. பன்னி பன்னிய ரூபத்தை பாத்தீங்களா? பெருத்ததோர் பன்றியாக ரூபம் கொண்டு பிய தின்றுப்பீங்களா நீங்க? அவதாரம் எடுக்கும் போது இந்த மக்கள் நலமாக இருக்க அந்த அவதாரம் எடுத்து அதை தின்ன. ஏன் சாமி நீங்க எல்லாம் உலகத்துக்கு முதல் கடவுள்னு சொல்லி ஊர் மக்களை போற சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரட்டாசி மாசம் கண்டா ஒரு கோயில கட்டி எப்பேற்பட்ட வான வேடிக்கை அந்த மாதிரி சீரியல் எல்லாம் போட்டு உலகத்துக்கு முதல் கடவுள்னு சொல்லி எல்லாரும் கும்பிடுறாங்க. 2ஆம் கிழமை 3ஆம் கிழமை 4ஆம் கிழமைன்னு 4ஆம் கிழமை வரைக்கும் கும்பிடுறாங்க. சாமி இருந்து நமக்கு சம்பளம் வருது. அவங்களுக்கு என்ன வருது? ஒண்ணு வராது. வாய் வலி மட்டும் தான் வரும். ஏங்க நீங்க எல்லாம் உலகத்துக்கு முதல் கடவுள்னு சொல்லி புரட்டாசி மாசம் ஆனா எல்லாம் ஊர் மக்கள் ஒரு ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போடுவாங்கடா. அந்த மாதிரி கோயில் போட்டு சாமி கடவுள் பகவான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செஞ்சு இருந்து அதாங்க விரதம் இருந்து எல்லாம் மக்கள் எல்லாம் மாயவர் நம்மளுக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு எல்லாம் உங்களை கும்பிட்டா இங்க சாமி போல போய் பிய்யத்தன்ற போல பா கிடக்குது. இந்த மக்கள் எல்லாம் நிலமாக இருக்க சாமி பிய்யத்தன்னு சாமி நான் தின்ன மனதை யாரும் திங்காத. இதுவா நீங்க கடவுளை பிய்யத்தன்றீங்க. பிய்யத்தண்டா கடவுளை உங்க பேர் பிய்யத்தண்டா கடவுளை. அது ஊரலகமா எல்லாமே தெரியும். ஏன்டா யாரம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன்? சரி நான் தான் தின்னேன். ஆனா அது நீ உடம்புலயே வச்சிருக்கிற. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீண்டு இல்ல இந்த அகில உலகமே என் மக்கள் எல்லாம் இருக்கல்லவா அவங்க உடம்புல நீ சொன்னது இருக்குது. பிய்யா அதான் மணி 5 மணி ஆகுது இறங்கி விட்டுற வயிற்றுல இல்லடா உடம்புலயே மேலாப்பிலேயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி அது? இந்த கையை நீட்டி கையை போட்டு பிடித்து அத மோந்து பாரு. என்னது? அடிக்குதுங்க. அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு எப்படி பேர் தெரியுமா? நரை மனிதன். நரை என்றால் மல்லம் என்றாலும் நரை என்றாலும் மனிதன். சரியா போச்சா? என்னாலதான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டியா? இனிமேல் சொல்லுவியா? இருந்தாலும் அப்பேற்பட்ட அரக்கனை கொன்று குவித்தேன். இது உண்மை. 4வது இதோ என் உடல் எல்லாம் மனிதனாகவும் என் தலை மட்டும் சிங்கமாக நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். 5வது அவதாரம் உள்ள பிராமணர் அவதாரம் எடுத்தேன். 6வது இந்த அகில உலகத்திலே இந்த மக்கள் எல்லாம் இருக்கின்றார். கீழ் ஜாதி மேல் ஜாதி பாராபட்சம் இல்லாமல் ஒரு கடவுள் இருக்குது. என்ன கடவுள் என்றால் மாரியம்மன். இந்த மாரியம்மன் காளியம்மன். அது மட்டுமா ஒரு தத்துவம் இருக்கின்றது. தாயும் சிறந்த கோவில்கள் இல்லையாம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையாம். இந்த தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த அகில உலகத்திற்கு சமமான ஒரு தெய்வம்
அனைத்து ஜாதிக்குமே ஒரு சமமான தெய்வம் மாரியம்மன். இந்த மாரியம்மனையும் காளியம்மனையும் 6வது பரசுராமர் அவதாரத்திலே நான் பிறக்க செய்தேன். எல்லாரும் கும்பிடுற ஒரு தெய்வம் எப்படிங்க? நீங்க எல்லாம் கும்பிடுற தெய்வம் சமமான ஒரு தெய்வம்னா மாரியம்மன் கிடையவே கிடையாது. அதுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது. அது மேல தெய்வம் ஆமாங்க. தெரியலையப்பா. எல்லாரும் கும்பிடுற ஒரே தெய்வம் அது மட்டும்தான். என்னது? எனக்கால சத்தியமா எனக்கால தெய்வமே அதுதாங்க. என்னடா கோயிலு? அதுதாங்க கோட்டரே. கோட்டரே எனக்கு முதல் தெய்வமே. ஒயின் ஷாப் வந்து எனக்கு கோயில் மாதிரி, கோட்டர் வந்து எனக்கு சாமி மாதிரி. நீ கும்பிடுறதெல்லாம் உன்ன மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா அந்த ஊரு நல்லா இருக்குண்டா. யார் சொல்றேன்? நான்லாம் இல்லன்னா கவர்மெண்ட்காரன் வாழ மாட்டான். ஆமாங்க. சரி சரி. என்ன நினைச்சுக்கிட்டேன்? 6வது பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரம். இது முதல் யுகத்துல முடிஞ்சது. 2வது ஒரே யுகம். என்ன யுகம்? வேதா யுகம். அதுல எத்தனை வரும்? வேதா யுகத்திலே ஒரே அவதாரம். என்ன அவதாரங்க? அயோத்தியா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கும் கோசலை, கைதேகி, சுமித்ரை இந்த 3 பெண்களுக்குமே நான் 4 குழந்தையாக. இது 7வது அவதாரமா? 7வது ஸ்ரீ ராமபிரான் அவதாரம். 8வது இந்த மாநில மக்கள் எல்லாம் இதை பார்த்து திரும்பி இப்படிதான் வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக இந்த விவசாயி சொன்னாங்கல்ல, அந்த ஏற்கலப்பை அதை கையில் கொண்டு நான் 8வது பலராமர் அவதாரம் எடுத்தேன். 9 இந்த கண்ணன் அவதாரம். 10வது இந்த அகில உலகத்திலே புல்லாங்குழல் வைத்திருக்கும் கையால் வீரவாள் ஏந்தி வெள்ள புறவை மீது ஏறி இந்த அகில உலகத்தையே நான் சுற்றி வந்தால் இந்த அகில உலகமே என் பின்னர் அழிந்து போய்விடும். அதுதான் 10வது கல்கி அவதாரம். எனக்கு ஒரு 2ங்க. எதுக்கு? எனக்கு ஒரு 2ங்க ஆர்டர் சொல்லிருக்கேன். எதுக்குன்னு சொல்லு. அதான் கலைக்குன்னு சொன்னீங்கல்ல. கல்கி தம்பி டேய் மத்தவங்க உனக்கு எத்தனை கலைக்கு? 4. தம்பி உனக்கு? ஏய் கல்கி அவதாரம். சிரித்து விடுவேன். மறத்து விடுவேன். சரிங்க. கலக்கிடா. அதான் கலைக்கு. கல்கிடா. உன் கூட சேர்ந்தா நானும் பைத்தியக்கார ஆயிருவேன்டா. சரி அப்படியெல்லாம் போனா போகட்டுங்க. அப்படி இருந்தாலும் இந்த யுகத்துல நீங்க கண்ணா இருக்கீங்க அல்லவா? அது இருந்தாலும் என் கதை சொல்லிட்டுன்னா சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு எல்லா பிடாரியும் பிறகு வைக்கணும், 2 சூரனையும் வர வைக்கணும். நிறைய கதை இருக்கு. என் கதை சொன்னா டைம் ஆயிருக்கு. ஆமா அப்படி. அதனால இந்த யுகத்திலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி யாருங்க? ஏன் பொண்டாட்டி யாரு தெரியுமா?
யார் இங்கே? வந்தங்க வந்துட்டுங்க. என்ன கேட்டாய்? ஓய் என்ன கேட்டாய்? பொண்டாட்டி பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்டுங்க. பொண்டாட்டி பேரு ஏன் பைத்து முடிச்சு சாமி? எனக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? இது வேற இருக்குதா? எத்தனை பொண்டாட்டி? எனக்கு சரியாக 16,608 பொண்டாட்டிங்க. அப்புறம் மயில எனக்கு பொண்ணு கிடைக்கும். இருக்கிற பொண்ணு போற இவரே கட்டிக்கிட்ட நமக்கு என்ன பொண்ணு கிடைக்கும்? ஒரு கிளவி கூட சிக்க மாட்டேங்குது சாமி எனக்கு. ஒரே ஒரு கிளவி கூட சிக்க மாட்டேங்குது. வாங்குற சம்பளத்துக்கு ரெட்ட வேலை செய்யணும். ஆமாங்க ஆமாங்க. ஒரு கிளவி கூடங்க சிக்க மாட்டேங்குது சாமி எனக்கு. டேய் அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். சரிங்க அருமை இருக்குதா உனக்கு? எனக்கு இல்லைங்க. அடக்கமான ஒரு கிளவி இருக்குது. சுடுகாட்டுலயா? கவலை கிளவினா சுடுகாட்டுல தான் பார்க்கணும். 16,608 பொண்டாட்டிகள் எனக்கு. 16,608 பொண்டாட்டி. அம்மா எப்படி எல்லாம் இது வச்சு நடத்துறீங்களா? லாஜிக் வச்சு நடத்துறீங்களா? 5 போயிடாதடா. சிரித்து விடுவேன், முறைத்து விடுவேன். பாருங்கள் இப்படி இந்த 16,000 பேர் யார்? கன்னிஸ்திரிகள். அப்படிங்களா? இந்த 600 பெயர் கோபிஸ்திரிகள். இந்த 8 பெயர் பட்டஸ்திரிகள். பட்டாஸ்திரியா? பட்டஸ்திரிகள் லட்சுமி பட்டாஸ்திரியா? இல்ல அணுகுண்டு. ஏய் பட்டாஸ்திரிடா. அப்படி இந்த 8 பொண்டாட்டிங்க யாரு? யாருங்க? யார் தெரியும்? ஐயா உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? அந்த பொம்மை டிவி பார்த்துட்டு இருக்குது. பொம்மை டிவி. ஆமா காவலா இப்பதான் மோட்டு பத்திரம் வந்துக்கிறாப்ல. அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, ஆதிலட்சுமி, பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி, தனலட்சுமி, தனலட்சுமி, பாபா ருக்குமணி, இப்படிக்கு இத்தனை மனிதர்களை திருமணம் செய்து பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு இதுல அதான் நானும் கடவுளா பிறந்திருக்கணும் சாமி. இதுல 2 பொண்டாட்டி பிடிச்ச பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டி? எனக்கு என் உயிரிலும் மேலான மனைவிகள் பாமா ருக்குமணி. பாமா ருக்குமணி. பாமா ருக்குமணி. அப்புறம் மீதி பொண்டாட்டி பிடிக்காதா? எல்லாத்தையும் பிடிக்கும். சிரித்து விடுவேன், முறுத்தி விடுவேன். இப்படி பாமா ருக்குமணியை திரும்ப செய்து இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே காலை எழுந்து காலை கடன் முடித்த உடனே யார் மூஞ்சில் பிடிக்கணும்? யார் மூஞ்சில் பிடிக்கணும்? முகத்துல பிடிக்கணும். போற காரியம் கூட நடக்க. அப்படியாங்க சொல்றீங்க? ஆமா உன் மூஞ்சில் தான் முடிக்கணும். ஆமாங்க. ஏன்னா நீ ஒரு கழுத. கழுத மூஞ்சில் முடிச்சா சாமி நல்லது. சாமி கழுது என்ன பண்ண தெரியுங்களா? கழுதையை விட மோசமானோம். அப்படி நண்பா இன்றைய தினத்திலே நான் எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? அட பக்தருக்கெல்லாம் வரவழைப்பது என் தொழிலாகும். 150 ரூபாய் போட்டு அவங்களே கடையில வாங்கிக்கிறாங்க. என்னது? மரம் வரம். வரம் அதை தருவதனால் இன்றைய தினத்திலே என் பொண்டாட்டி மூஞ்சில சொல்லி முடிச்சிட்டு அவங்க கிட்ட ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு பிறகுதான் நான் பக்தருக்கு வரம் திரும்ப போவேன். அப்படி இருந்தால் இன்றைய தினத்திலே பாமா ருக்குமணி இருவரையும் நான் அழைத்ததாக வேகமாக அழைத்துவா. அப்படியா? மொத பொண்டாட்டி பேரு பாமா. மொத பொண்டாட்டி பாமா. ஏங்க அந்த அம்மாட்ட பாமான்னா வந்துருமா? பாமாடா. அதான் பாமாங்க. 2வது ருக்குமணி. நான் அழைத்ததாக இருவரையுமே அதிக வேகமாக அழைத்துவா. ரைட் ஓகே சொல்றேன். நான் ஒருத்தர் உள்ள உட்காரேன். அது மட்டும் அவளுக்கு விடிய முப்பதான் இந்த உலகத்திற்கே
ஒளிபரப்பாக செய்து கொண்டிருக்கிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆர்வீர் அண்ணனாகப்பட்ட யூடியூப் சேனல் யார் அக்னி புயல் யூடியூப் சேனல் அன்னவர் வருகை தந்திருக்கிறார். அன்னைவருக்கு நமது கலைக்குழு சார்பாக மணிவாத்தியார் சார்பாக நெஞ்சாத 100 கோடி வணக்கங்கள்.